Exercise 1.3 question number 1. Solve the following system of linear equations by matrix inversion method. அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சால்வ்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கே எக்ஸு ஒய் தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தடு? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸாக மாற்றலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட் ரோவில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5. இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இன்ட்டு வேரியபிள் இருக்குது. இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் பார்க்கும்போது எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஈக்குவல்ட்டு எப்பவுமே என்ன எழுதணும்னா கான்ஸ்டன்ட் தான் எழுதணும். ஈக்குவல்ட்டு எப்பவுமே என்ன எழுதணும்? கான்ஸ்டன்ட் தான் எழுதணும். அப்படின்னா வர இங்கே -2 வரும், -3 வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இந்த மேட்ரிக்ஸு பின்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு நேம் வைக்கும்போது அது கேபிட்டல் லெட்டர் தான் வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், இந்த ஏ அந்த பக்கம் கொண்டு போகலாம். இங்கே ஒரு டவுட் வரலாம், இந்த ஏ அந்த பக்கம் போச்சுறான்னா பியோட ரைட் சைடு வருமா இல்லை பியோட லெஃப்ட் சைடு வருமா டவுட் வரும். அப்போ இங்கே ஏன்றது வந்து இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அப்போ இந்த ஏ அந்த பக்கம் போச்சுறான்னா அங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அந்த பக்கம் போனால் என்னவா மாறும்? இன்வர்ஸாக மாறும். அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/1 determinant of A into HA into என்ன வரும் இங்கே? B. அப்போ 1/determinant of A. அப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ 1/, ஸோ இதுதான் A. இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும் இங்கே? 2 2s are 4ன்னு வரும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபார்முலா ஒரு மைனஸு. 1 5s are என்ன வரும்னா 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட்டே ஃபைண்ட் பண்ணணும். 2/2 மேட்ரிக்ஸில் வந்து அட்ஜாயின்ட்டே ஃபைண்ட் பண்ணதுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். மெயின் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டை அதே இடத்துல எழுதுவோம், பட் ஆப்போசிட் சைடில் எழுதுவோம். அப்போ இங்கே மெயின் டயகனல் நம்ம எதை சொல்லுவோம்? இங்கே இதுதான் நம்ம மெயின் டயகனல்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே சேம் நம்பர் இருக்கிறதுனால அப்படின்னா வரீங்க. ஸோ இங்கே 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டுக்கு சைன் மட்டும் மாற்றும். அப்போ என்ன இங்கே +1 இருக்கிறதுனால -1, அங்கே +5 இருக்கிறதுனால -5 இன்ட்டு என்ன மேட்ரிக்ஸு? பி. இப்போ பி நம்ம என்ன எடுத்தோம்? -2 -3 -2 -3. இது சால்வ் பண்ணால் 1/4 -5னா -1. ஸோ இது மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். 2 × -2 -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 3s are 15. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2ன்னு வரும். இங்கே 2 × -3 -6ன்னு வரும். சால்வ் பண்ணணும்னா இங்கே -1 வரும். இங்கே 15 -4 11, 2 -3 -4ன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுறான்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ என்ன வேல்யூ வரும்? -11, இங்கே +4ன்னு வரும். இது எதோட வேல்யூனா கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. நம்ம கேபிட்டல் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கணும்? நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே எக்ஸு ஒய். அப்போ therefore x equal to -11. ஸோ y equal to என்ன வரும்னா 4. அப்போது இதில் இருக்கிற வேல்யூயை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சேம் அதே மெத்தட் தான், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட வேரியபிளை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன். ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ 2x - y equal to 8. So 3x plus 2y equal to -2. என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற இந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸாக மாற்றலாம். அப்போ மேட்ரிக்ஸாக மாற்றணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ இங்கே வேரியபிள் பார்க்கும்போது எக்ஸு ஒய். அப்போ ஈக்குவல் என்னன்னா கான்ஸ்டன்ட் எழுதணும். கான்ஸ்டன்ட் இருக்குங்க 8 -2ன்னு இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இந்த மேட்ரிக்ஸை பின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ இந்த ஏ அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்னவா மாறும், இன்வர்ஸாக மாறும். நெக்ஸ்ட் எப்படி எழுதணும், இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் ஏ இருக்குது. அப்போ ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போனால் அங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் எழுதணும். ஓகேவா, நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கனாலும் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அந்த பக்கம் போனால் ஏ இன்வர்ஸாக வரும் இன்ட்டு பின்னு வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1/det ஏ இன்ட்டு அஜ்ஏ. அப்போ இன்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் வரும், இங்கே பியோட மேட்ரிக்ஸ் வரும். அப்போது 1/det ஏ இது 2/2 மேட்ரிக்ஸ் தானே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே 2 2s are 4ன்னு வரும். ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸு. இங்கே என்ன வருங்க 3 1s are 3 × -1, அப்போ -3ன்னு வரும். அங்கே ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே என்ன வரும், நாங்கள் +3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அஜ்ஏ. அப்போது அட்ஜாயின்ட் ஏன்னா வந்து 2/2 மேட்ரிக்ஸ் 2 கண்டிஷன் தான். மெயின் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டோட ஆப்போசிட் சைடில் எழுதுவோம். ஓகேவா, அப்போ இங்கே மெயின் டயகனல் பார்க்கும்போது 2 தான் இருக்குது, ரெண்டுமே 2 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். இங்கே +3 இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து -3, இங்கே -1 இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து +1 இன்ட்டு பியா. அப்போ பியோட மேட்ரிக்ஸ் என்ன, 8 - 2. இப்போ சால்வ் பண்ணால் 1/7 வரும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண இல்லையா, 2 8s are 16, 1 × -2 -2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து அந்த காலம் மல்டிப்ளை பண்ணலையா, அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 8s are 24ன்னு வரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 2s are 4ன்னு வரும். இப்போ இது சால்வ் பண்ணால் 1/7. அப்போ 16 - 2 என்ன வரும்னா 14, -24 -4 ஆட் பண்ணால் -28ன்னு வரும். ஓகேவா, அப்போ இந்த 7 உள்ளே கொண்டு போனால் என்னவா மாறும், 14/7 வரும். கரெக்டாக 14/7 வரும். கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும், இங்கே 2 வரும். நெக்ஸ்ட் இந்த 7 உள்ளே கொண்டு போனால் -28/7 வரும். இது கேன்சல் பண்ணால் 4 7s are 28 வரும் மைனஸ். ஓகே, அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா இங்கே 2 - 4 வரும். ஏன்னா 2 7s are 14, நெக்ஸ்ட்டு 4 7s are 28 வரும். ஓகேவா, இது என்னோட வேல்யூ, இது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. நம்ம கேபிட்டல் எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸு ஒய்ன்னு எடுத்தோம். அப்போது இங்கே எக்ஸு, இது ஒய். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னடான்னா 2, ஒய்யோட வேல்யூ வந்து -4. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 சேம் அதே தான். இப்போ நம்ம பார்த்த சம்மெல்லாம் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக வரும், இது வந்து 3/3 மேட்ரிக்ஸாக வரும். என்ன மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ்னா வந்து இதில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்னென்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஜட் இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த 3 வேரியபிளோட வேல்யூ சால்வ் பண்ணணும். ஓகே, என்ன மெத்தடில், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில். அப்போது சொல்யூஷன், ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ 2x + 3y - z = 9. செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது x + y + z = 9. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனு 3x - y - z = -1. எப்பயுமே வந்து இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு தான் வந்து எல்லா கான்ஸ்டன்ட்டுமே இருக்கணும். இது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. அப்போ இது நான் என்னவா மாற்றணும், இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் -1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × x 1x, 1 × y 1y, 1 × z 1z. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 3 -1 -1. இப்போ இங்கே என்ன எழுதணும், இந்த வேரியபிள் எழுதணும். இப்போ எக்ஸு ஒய் இசட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இருக்குங்க, ஸோ 9 9 -1. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை ஸோ ஏன்னு நம்ம வச்சுக்கலாம், இந்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இந்த மேட்ரிக்ஸ் வந்து பின்னு எடுத்துங்க. ஈக்குவல்னா ஈக்குவல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸு ஒய் ஜட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை என்ன வச்சுட்டோம், நம்ம கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஏ அந்த பக்கம் போச்சுன்னா இன்வர்ஸாக மாறும். ஒரு டவுட் வரும், இந்த ஏ வந்து எப்படி இருந்தான்னா இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் ஏ இருக்குது. அப்போ இந்த ஏ அந்த பக்கம் போச்சு என்னவா மாறணும், அங்கே இருக்கிற மேட்ரிக்ஸை லெஃப்ட் சைடு தான் எழுதணும். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு வரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1/, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஏ. அப்போ இன்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் வரும், இங்கே பியோட மேட்ரிக்ஸ் வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்,
டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேணா அந்த மேட்ரிக்ஸை இங்கே எழுதிடுறேன். அப்போ இங்கே டிட்டர்மினன்ட் ஏன்னு பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் ரோட இருக்குங்க 2 3 -1, செகண்ட் ரோ 1 1 1, தேர்ட் ரோ 3 -1 -1. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ முதல்ல சைன் அசூம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இங்கே +2 அப்படின்னு நான் எடுத்துட்டான்னா இந்த ரோவும் இந்த காலமும் போயிடும். இந்த ரோவும் காலம் போச்சு, இதை மல்டிப்ளை பண்ணும். 1 × -1 -1 இப்படி பண்ணும்போது ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். இங்கே -1 -1 வரும். இந்த மைனஸ் இங்கே கூட சேரும்போது +1 மாறும். நெக்ஸ்ட் இங்கே -3 இருக்கு. அப்போ -3 இன்ட்டு அப்போ இதை எடுத்துட்டாங்கன்னா இந்த ரோவும் இந்த காலம் போச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணும். 1 × -1 -1 ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். இங்கே 3 1s are 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஆல்ரெடி வந்து மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -1 இன்ட்டு அப்போ இந்த ரோவும் காலம் போச்சுன்னா 1 × -1 -1 வரும். ஃபார்முலா ஒரு மைனஸ். இங்கே 3 1s are 3 வரும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே 2 இன்ட்டு -1 +1 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 0 வரும். இங்கே -3 இன்ட்டு -1 -3 ஆட் பண்ணால் -4 வரும். இங்கே -1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கேயும் -4 வரும். அப்போ இங்கே 2 × 0னா 0 தான். இதை மல்டிப்ளை பண்ணால் -× -+, 3 4s are 12 வரும். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் -× +, 1 4s are 4 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 16 இஸ் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு இல்லையா, அப்போ A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வேறு என்ன கண்டுபிடிக்கிட்டோம்னா அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிச்சு ஃபைனலாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ அட்ஜியே கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் A = ஸோ இருக்கிறதே ஈஸியான மெத்தட் என்னென்னா இந்த மெத்தடு தான். ஓகே, எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் நான், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவில் மிடில் எலிமெண்ட் எடுங்க சொன்னேன் இல்லையா. அப்போ என்னங்க நான் 1 எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ என்ன வரீங்க 1. அப்படியே சைக்கிளிக் ஆர்டராக வரதா இருந்தால் இங்கே என்ன வரணும்னா 1. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும்னா 1. எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே தான் முடிக்குன்னு சொன்னேன். நான் 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் 1ல் முடித்தேன். செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு. அப்போ செகண்ட் ரோ முடிஞ்சுன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த தேர்ட் ரோவில் இருக்கிற மிடில் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணணும். -1 1 3 -1. ஸோ -1 -1 3 -1. நெக்ஸ்ட் கீழே ரோவில் அப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு, இந்த ரோ முடிஞ்சிச்சு இல்லையா. அப்போ மேலே பார்க்கும்போது நான் 3ல் ஸ்டார்ட் பண்ணணும். 3 -1 2. ஸோ 3 -1 2 எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்? 3ல் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம சம்மை எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? செகண்ட் ரோல் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அங்கே தான் முடிக்கணும். அப்போ 1 1 1 1ன்னு வரும். இங்கே 1 1 1 1. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சால்வ் பண்ணுறது இருந்தால் ஆஸ் யூஷுவல் மல்டிபிகேஷன் தான் சரியா. அப்போ இங்கே வருங்க 1 1s are -1 வரும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் 1 × -1 -1 இது கூட சேரும்போது என்னவா மாறும்? +1 மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ -1 +1 இங்கே என்ன வரும்னாங்க 0. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் -× -+, 1 1s are 1 வரும். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸு -1 × 3 -3 வரும். இப்போ சேரும் என்னவா மாறும்? +3 மாறும். அப்போ 1 + 3னா வந்து 4. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 3 1s are 3ன்னு வரும். இப்படி பண்ணும்போது ஃபார்முலா ஒரு மைனஸு -1 × 1 -1 வரும். இது கூட சேரும்போது +1 மாறும். அப்போது 3 + 1 என்னென்னு வரும்னாங்க 4. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 1 3s are 3. இங்கே 1 × -1 -1 ஃபார்முலா ஒரு மைனஸ் வந்தால் அந்த +1 மாறும். அப்போ 3 + 1 என்ன வரும்னாங்க 4. நெக்ஸ்ட் -1 × 2 வந்து -2. இப்படி பண்ணும்போது ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். இங்கே 3 × -1 -3ன்னு வரும். அந்த மைனஸ் கூட சேரும்போது +3 மாறும். அப்போ 2 -3 -2 + 3ன்னா +1 வரும். நெக்ஸ்ட் -1 × 1 1ன்னு வரும். -1 வரும். இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸ் 2 1s are 2ன்னு வரும். அப்போ -1 -2 ஆட் பண்ணால் -3. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 1 × -1 -1 1 × 3 -3ன்னு வரும். அப்போ -1 -3 ஆட் பண்ணால் -4. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 வரும். ஃபார்முலா ஒரு மைனஸ் -1 × 2 -2ன்னு வரும். அந்த மைனஸ் இது கூட சேர்ந்தால் +2 மாறும். அப்போ 9 + 2 வந்து 11. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 1s are 2ன்னு வரும். இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸ் 3 1s are -3ன்னு வரும். அப்போ 2 - 3ன்னா -1. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ.
நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இதை ரஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதுனா 1/det of A into adjoint A அப்போ ஈக்குவல் டு 1/det of A என்னென்ன கண்டுபிடிச்சோம் 1/16 இன்ட்டு அட்ஜாயிண்ட்னு இதுதான் 0 4 4 4 1 -3 -4 11 -1 அப்போ இன்ட்டு என்ன வேணும் பியோட மேட்ரிக்ஸ். ஸோ பியோட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குங்க 9 9 -1 9 9 -1. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மல்டிபிகேஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே ஃபர்தராக சால்வ் பண்ணுறதா இருந்தால் 1/16 இன்ட்டு 0 × 9 9. நெக்ஸ்ட்டு 4 9s are ப்ளஸ் 36. 4 × -1 -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு இந்த காலம் மல்டிப்ளை பண்ண இல்லையா இங்கே 4 9s are 36ன்னு வரும். இங்கே 1 9s are ப்ளஸ் 9 வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 1s are ப்ளஸ் 3ன்னு வரும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் -4 × 9 -36. 11 × 9 வந்து ப்ளஸ் 99. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 1s are ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் 1/16 இங்கே 36 -4 அப்போ -32ன்னு வரும். நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணுறதா இருந்தால் இங்கே 36 இருக்குது இங்கே 3 இருக்குது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 39 39 + 9 ஆட் பண்ணால் 48ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 99 + 1 வந்து 100. ஸோ 100 - 36 என்ன வரும்னா 64ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும் இங்கே 64 இது 1/16. அப்போ 32வை 16ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் இங்கே 2 டைம்ஸ் ஏன்னா 2 16s are 32. நெக்ஸ்ட்டு 1/16 × 48 இது மல்டிப்ளை பண்ணா 3 டைம்ஸ் வரும் ஏன்னா 3 × 16 வந்து 48. நெக்ஸ்ட்டு 64 / 16 64 / 16 4 டைம்ஸ் வருமா இங்கே 4 6 are 24 ரிமைண்டர் 2 4 1s are 4 4 + 2 64ன்னு வரும். அப்போ என்ன வரும்னா 4ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ இது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. நம்ம கேபிட்டல் எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ் ஒய் ஜட்னு எடுத்தோம். ஸோ எக்ஸ் ஒய் அண்டு ஜெட். ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட் அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னடான்னா 2. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஸோ ஜட்டோட வேல்யூ வந்து 4. சப்டிவிஷன் 4 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சால்வ் பண்ண என்னன்னு சொன்னேன் இதில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது இருக்க வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே ஈக்குவல் அந்த பக்கம் தான் இருக்கும். இப்போ சொல்யூஷன் இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்குது. இங்கே -2 இருக்குது. ஸோ -2 வந்து போச்சு என்னவா மாறும் +2ஆக மாறும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 6x - 4y + 5z இங்கே -31 பிகம் என்னவா மாறினா +31ஆக மாறும். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அது ஆஸ் யூஷுவல் கரெக்டாக தான் இருக்குது 5x + 2y + 2z = 13. என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸாக மாற்றலாம். அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -4 ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 5. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ ஈக்குவல் டு இங்கே வரணும் வேரியபிள் இங்கே வருங்க எக்ஸு ஒய் இசட். அப்போ ஈக்குவல் என்ன எழுதணும் கான்ஸ்டன்ட் எழுதணும். இங்கே 2 31 இங்கே 13 வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏனும் இந்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் எக்ஸ்னும் இந்த மேட்ரிக்ஸை பின்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கின்றோம்னா கேபிட்டல் எக்ஸ்னா எக்ஸு ஒய் ஜட் இந்த 3 வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ இந்த ஏ அந்த போச்சு என்னவா மாறும் இன்வர்ஸாக மாறும். அப்போ இந்த ஏன்றது வந்து எக்ஸோட இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அப்போ இந்த ஏ அந்த பக்கம் போச்சுன்னா அங்கே இருக்கிற மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடு தான் வரும். அப்போ எக்ஸ் = ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு வரும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன 1/det ஏ இன்ட்டு அஜ்ஜேன்னு வரும். இன்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் இங்கே பியோட மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணலாம்
டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ, அப்போ இங்கே ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 1 1 1, செகண்ட் ரோ 6 -4 5, தேர்ட் ரோ 5 2 2. இப்போ சைன் அசைன் பண்ணுறதா இருந்தால் இங்கே ப்ளஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் 1 இன்ட்டு, அப்போ இந்த 1 எடுத்துனா இந்த ரோவும் காலமும் போயிடுமா? இப்போ -4 × 2 -8. ஸோ இங்கே ஃபார்மில் ஒரு மைனஸ் வரும். இங்கே 2 5s are 10. செகண்ட் பார்க்கும்போது -1. ஸோ -1 எடுக்கும்போது இந்த ரோவும் காலமும் போச்சுன்னா இங்கே 6 2s are 12 வரும். ஃபார்மில் ஒரு மைனஸ், 5 5s are -25 வரும். இங்கே +1 +1 எடுத்தால் இந்த ரோவும் காலம் போச்சுன்னா இங்கே 6 2s are 12 வரும். ஸோ ஃபார்மில் ஒரு மைனஸு, இங்கே 5 4s are -20 வரும். இந்த மைனஸ் கூட சேரும்போது +20 மாறும். இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 1 × -18, இங்கே -1 இன்ட்டு, அப்போ 22 -22 -25 +12 அப்படின்னா வரும் இங்கே -13 வரும். நெக்ஸ்ட் இது +1 இன்ட்டு இதை ஆட் பண்ணால் +32 வரும். இது மல்டிப்ளை பண்ணால் -18, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 13s are 13, இது மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். அப்போ இங்கே என்ன வருதுன்னா -18 ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 + 3 5, 3 + 1 4. இப்போ 45 - 18, 45 - 18. அப்போ என்ன வரும் இங்கே 15. ஸோ 15ல் 8 போச்சுன்னா என்ன வரும் இங்கே 7, இங்கே 3 வரும். அப்போ 3 - 1 2, என்ன வருதுனாங்க 27. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ, இது 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ அட்ஜ் ஏ ஈக்குவல் டு, ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஓகே, எப்பவுமே வந்து நம்ம செகண்ட் ரோ தான் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரோவில் இந்த மிடில் இருக்கிற நம்பர்லேருந்து சால்வ் பண்ணணும். அப்போ என்ன இருக்குங்க? ஸோ -4. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் பார்க்கும்போது 5. அப்படியே சைக்கிளை காட்டுவா இருந்தால் 6 -4 வரும். 6 -4 எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே தான் முடிக்கணும். நான் -4ல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ -4 -5 6 -4. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ. அப்போ தேர்ட் ரோ பார்க்கும்போது நான் 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 2 2 5 2ன்னு வரும். இப்போ 2 2 5 2ன்னு வரும். ஸோ கீழே ரோ இல்லை. அப்போ மேலே பார்க்கும்போது ஃபஸ்ட் ரோ பார்க்கும்போது 1 1 1 1ன்னு வரும். ஸோ 1 1 1 1. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க தான் முடிக்கணும்னு சொல்லலையா? நான் செகண்ட் ரோல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ செகண்ட் ரோலையும் முடிக்கணும். அப்படின்னா வரீங்க -4 5 6 -4 வரும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மல்டிபிகேஷன் தான். இது மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are -8. ஸோ இப்படி பண்ணும்போது ஃபார்மில் ஒரு மைனஸ் இல்லையா? அந்த மைனஸ் 5 2s are 10. அப்போ 8 - 10 வந்து -8 - 10 வந்து -18. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2ன்னு வரும். இங்கே 2 1s are -2ன்னு வரும். இப்போ இங்கே +2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5ன்னு வரும். ஸோ ஃபார்மில் ஒரு மைனஸ் 1 × -4 -4ன்னு வரும். இந்த -4 சேரும்போது +4 மாறும். அப்போ இங்கே 5 + 4 வந்து 9. இங்கே 5 5s are 25, இங்கே 6 2s are -12 வரும். இப்போ 25 - 12 வந்து 13. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2ன்னு வரும். இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸு, அங்கே 5 1s are 5. அப்போ 2 - 5னா -3. நெக்ஸ்ட் இது 1 6s are 6ன்னு வரும். இங்கே 1 5s are -5ன்னு வரும். 6 - 5னா 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12. இப்படி பண்ணும்போது ஃபார்மில் ஒரு மைனஸ் வரும். இங்கே -4 × 5 -20ன்னு வரும். இது கூட சேரும்போது +20 மாறும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +32. இங்கே 5 1s are 5ன்னு வரும். இப்படி பண்ணும்போது -2 1s are -2ன்னு வரும். 5ல் 2 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் 1 × -4 -4ன்னு வரும். இங்கே 1 6s are -6ன்னு வரும். -4 -6 ஆட் பண்ணால் -10. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது? 1/டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ 1/ இந்த டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 27 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஏன்னா இதுதான். ஸோ -18 0 9. ஸோ 13 -3 1. ஸோ 32 3 -10ன்னு வரும். ஸோ இதை நான் ரஃப் பண்ணிடுறேன். ரஃப் காலம் தானே, நான் ரஃப் பண்ணிடுறேன் அதை. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? இங்கே பியோட மேட்ரிக்ஸ் வரும். இந்த ஃபார்முலா இல்லையா? அப்போ 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி. பியோட மேட்ரிக்ஸ் என்ன?
2 31 next 13. இது as usual multiplication தான். So 1/27. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 18 into 2 இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36. ஏன்னா 2 18s are 36. அங்கே மைனஸ் மைனஸ். அப்போ 0 into 31 0. நெக்ஸ்ட்டு 9 11s are, இப்போ 9 3s are 27. ஸோ 9 3s are 27, ரிமைண்டர் 2. 9 1s are 9, 9 plus 2 11. அப்போ என்ன வருவாங்க 117 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்துட்டு அந்த காலம் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த செகண்ட் ரோ எடுத்துட்டு இந்த காலம் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே 13 2s are என்ன வரணும்னா 26. மைனஸ் 3 into 31. அப்போ இங்கே 3 1s are என்ன வரணும்னா 3 வரும். இங்கே 3 3s are 9 வரும். அப்போ மைனஸ் 93. நெக்ஸ்ட் 1 into 13 13. நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் 32 into 2 மல்டிப்ளை பண்ணால் 64. நெக்ஸ்ட்டு 3 into 31 இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்னா 93. என்ன 93 வரும் ப்ளஸ் 93 ப்ளஸ் 90. ஏன்னா 3 1s are 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் மைனஸ் 10 into 13 மல்டிப்ளை பண்ணால் 130 மைனஸ் 130. இப்போ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். 1/27 1/27. இந்த 117ல் என்ன சப்ராக்ட் பண்ணோம் 36 சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 7 minus 6 1. இங்கே 11 இருக்கு இல்லையா, ஸோ 11ல் 3 போச்சுன்னா 8. அப்போ என்ன வருங்கன்னா 81 வரும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் வேல்யூ முதல்ல ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த 26 + 13 ஆட் பண்ணால் 39. ஓகேவா, இந்த 26யும் 13 ஆட் பண்ணால் 39 வருமா, 39. மைனஸ் 93யா, அப்போது 93ல் என்ன பண்ண 9 சப்ராக்ட் பண்ணுமா, அப்போ என்ன வரணும்னா இங்கே 13 வரும். ஸோ 13ல் 9 போச்சுன்னா 4 வரும். இங்கே 8 வரும். இப்போ 8ல் 3 போச்சுன்னா 5. என்ன வரும் இங்கே மைனஸ் 54. நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த 93யும் 64 ஆட் பண்ணலாம். அப்போ 3 + 4 வந்து 7, 9 + 6 வந்து 15. என்ன சப்ராக்ட் பண்ணால் 130 மைனஸ் 130. இங்கே 7 வரும். 5ல் 3 போச்சுன்னா 2 வரும். என்ன வரும்னா 27. இப்போ 27 டிவைட் பண்ணுறதா இருந்தால் அப்போ 81 / 27 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 27 மைனஸ் 54 27 வரும்னா மைனஸ் 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 27/27 1 வரும். இப்போ இது என்ன அர்த்தம், கேபிட்டல் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்னு எதோட வேல்யூ எக்ஸு ஒய் இசட். ஓகே, இதெல்லாம் அர்த்தம் கேபிட்டல் எக்ஸ்னு இது தானே. இப்போ இங்கே என்ன வந்தாங்க எக்ஸு ஒய் இசட். அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ -2, ஸோ ஜட்டோட வேல்யூ வந்து 1.